என்னங்க வெண்பொங்கல் செஞ்சிடலாமா? 10 நிமிஷத்தில் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தோட்டத்தில் பறிச்ச இலையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி அதை தனியாக வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு அதில் பானையை வச்சு அதில் வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு பாதிக்கு பாதி பாசிப்பருப்பையும் எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு நல்லா கொதிக்க வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து போடலாம். அரிசி எடுத்து போகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம வந்து அரிசியை வந்து முன்னாடியே கழுவி இல்லைனா ஊற வச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. உடனே வாஷ் பண்ணி உடனே வந்து ஒலை நல்லா கொதிக்கும் போதே போட்டுருணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நடுவில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் நல்லா. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து குருணை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் கூட விடக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருக்கணும், பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்புறமா இடையில வந்து நம்மளோட தாளிப்பையும் ரெடி பண்ணிவிடுவோம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கடுகு, சோம்பு, மிளகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை மிளகாய் வந்து ஒரு 6 நல்லா புட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறாதீங்க, புட்டு எடுத்துக்கோங்க. புட்டு எல்லாத்தையும் தாளித்து நல்லா ஸ்மெல் வரும். நீங்கள் அந்த கடுகு இதெல்லாம் போட்டு அந்த மிளகு அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஸ்மெல் செம்மையாக வரும். வேணுங்கிறவங்க முந்திரி வறுத்தும் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல தனியாக, அதில் எடுத்து ஊற்றுங்க. அந்த சாதத்தில் ஊற்றி நல்லா கிளறுன்னு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது தேவையான நிமிட்ஸ் வந்து 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண இலையில் நம்மளோட வெண்பொங்கலை எடுத்து வச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் செஞ்சுருந்தாங்க. முருங்கைக்காய் கீரை சாம்பார். அது ஒரு நாள் ரெசிபி போடுறேன். ஸோ அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசர காலத்தில் உதவும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் திஸ் இஸ் கௌஷிகா ரவிச்சந்திரன். பாய்.